டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோம்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷத்தில் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய
ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டதிட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பராப வருஷம் பார்த்தோம்னா 14/4/2026 13/4/2027 வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் நீச்சப்பட்டு போய் இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது விசேஷம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். என்ன சார் குழப்பம் வரும்னு சொல்கிறீங்க, பணம் வரும்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். மே மாதத்துக்கு மேலேருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா சனி தனியாக இருந்து 2ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை குறைப்பார். இதெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை விட மாட்டார், தூங்குறதை விட மாட்டார். அதிகமாக செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், தானே செய்யணும், வெளியூர் வெளிமாநிலம் எல்லாமே நீங்களே பறந்து ஓடிண்டே இருப்பீங்க. எல்லா இடத்துக்குமே நீங்களே போகணுன்னு பார்ப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் சில நேரத்தில் தவறுகளாக முடியும். குருவின் பார்வை வரும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விட போகிறது. அப்போது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அதனால் எது எடுத்தாலும் தானே செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். அது எதை எடுத்தாலும் நானே செய்யணும்னு பார்ப்பீங்க. 11ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது என்னென்னா தூக்கமே போயிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்களே போய் பண்ணணும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரிப் ட்ராவலிங்காகவும் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் வேலையில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது தவிர போட்டிகள் வேலையில் அதிகமாக இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குருவும் சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். சற்று என்ன சொல்கிறது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. திருமண பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே அமையும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம், யார்கிட்ட வேணால் வம்புக்கு போகலான்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தலையானால் கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம்,
அதை தவிர வந்து கருப்பு துணி, அதை தவிர தார், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கவர்மெண்ட்டினுடைய சப்சிடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பொசிஷனில் இருந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா நீங்கள் வந்து காலபைரவரை வழிபட்டு விடாமல் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் வந்து தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவரை வழிபடுங்க. ஏன்னா சனியும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ராகுவும் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் ராகுவுக்கு குரு பார்வைன்றதும் 12ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து இருக்காது. அதனால் காலபைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது மிகவும் ஏற்றம். தேங்காயை உடைச்சி அவருக்கு இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார், போய் பாருங்கள். அதோட பார்த்தோம்னா விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ராகு கேதுவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஒரு தரம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் நவகிரகங்களை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.